வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் சாம்சங் இப்போ ரீசெண்டாக இன்னொரு எஃப் சீரிஸ் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி F23 5G, அதாவது 5G ஃபோன். இந்த ஃபோனை இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குயிக் ப்ரிவியூ பார்த்துக்க போகிறோம். அன்பாக்சிங்கில் என்னென்ன வருதுங்கிறத பார்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் குயிக் ப்ரிவியூவில் என்னென்ன விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி இருந்த எஃப் சீரிஸ்க்கும் இதுக்கும் சிறிய வேறுபாடுகள் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம பார்த்துப்போம். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய ஃபோன்களில் என்னென்ன எடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. பாக்ஸை பிரித்து பார்த்தா தான் என்ன இருக்குங்கிறது தெரியும். பாக்ஸை பிரிக்கிறேன் பாருங்கள். பாக்ஸை பிரிக்கும்போது ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது ஸ்மார்ட் ஃபோன் தான். இதை ஒதுக்கி வச்சுக்கலாம். இதை தவிர வேறு என்ன இருக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஷாக்கிங் தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை, ஒரு எம்டி பாக்ஸ் தான் இருக்குது. இங்கே பார்க்கும்போதே தெரியும் இதான் இருக்குது. அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருந்துச்சு, மேல் பகுதி. அந்த மேல் பகுதியை பார்க்கும்போது அங்கே ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் தந்திருக்காங்க. அதான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பாக்ஸோட பேக் சைடில் இங்கே பாருங்கள் சிம் எஜெக்டர் இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸை பிரிக்கும்போது டேட்டா கேபிள் இருக்குது. எப்பா உயிர் வந்துடுச்சு, டேட்டா கேபிளாக தந்திருக்காங்களே. டேட்டா கேபிள், அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ், அடாப்டரை தவிர மீதி எல்லாம் இருக்குது. இவ்வளோதான் நண்பா அன்பாக்சிங். இதுக்கப்புறம் டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டை நான் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபோன் எந்த மாதிரி இருக்குங்கிறத காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஃபோன் பார்க்குறதுக்கு ஒரு கலர் யூனிக்காக ஒரு தினிஸாக கொடுத்துருக்காங்க. அதாவது ரொம்ப அளவுக்கு ஷைனிங் இல்லாட்டாலும் நல்லா இருக்குது, ஒரு யூனிக்கான ஒரு லுக்கை கொடுக்குது, நல்லாயிருக்கு. நண்பா, அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. இனி குயிக் ப்ரிவ்யூ. இந்த ஃபோனை பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரோ மாதிரி சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். ஃபோன் பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக இருந்த மாதிரி தெரியும், ஏன்னா டிசைன்ஸ் வைஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்து பார்க்கும்போது ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி தெரியும். வெயிட்டை வந்து குறைச்சிருக்காங்க, வெயிட் கம்மியாக தான் இருக்குது. எப்படி பார்த்தா ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி தெரியும், ஆனால் ஸ்லிம்மான ஃபோன் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கேமரா தந்திருக்காங்க. மெயின் கேமரா, முதன்மையான கேமரா, ப்ரைமரி கேமரா, உங்களுக்கு 50 மெகாபிக்சலில் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா வைடில் ஷாட் எடுக்கிறதுக்காக, அதாவது வைடுக்கு 50, அல்ட்ரா வைடுக்கு 8 மீன்ஸ் வந்து உங்களுக்கு சென்சார் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி மேக்ரோ, சின்ன சின்ன ஆப்ஜெக்டை வந்து எடுக்கிறதுக்கு இன்னொரு 2 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. தென் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் செல்ஃபி எடுக்கிறதுக்காக 8 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா இவங்க சிப்பை வந்து Qualcomm கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. அதாவது Qualcomm Snapdragon 750G ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. கேமிங் ப்ராசஸர் தான். இதுக்கப்புறமா இதில் சாம்சங் பே இருக்குது, NFC தந்திருக்காங்க. அதாவது ஃபுல் ஆன்னு போட்டிருந்தாங்க. எஃப்னு வரும்போது ஃபுல் ஆன்னு எடுத்துக்கிறதா இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் விற்பாங்க அப்படி எடுத்துக்கிறதா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இதை வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் விற்கிறாங்க எக்ஸ்க்ளூசிவாக, அது ஒரு இதாக இருக்குது. அதுக்காக எஃப் போட்டாங்களா இல்லை ஃபுல் மீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அவங்க ஃபுல் ஆன்னு சொல்கிறாங்க, அதாவது சாப்பாடுக்கு வருது அந்த மாதிரி வரும். இங்கே வந்து டெக்னாலஜி வைஸ் பார்க்கும்போது ஃபுல் ஆன் அப்படி போட்டிருக்காங்க. அது எதுக்கு போட்டிருக்காங்கன்னு இப்போது எனக்கே கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறதுனாலையா இல்லை வந்து ஃபுல் பேக்கேஜாக, அதாவது கம்மி பட்ஜெட்னு சொல்ல முடியாது, நடுத்தரத்தில் வராது, இங்கேயும் இல்லை அங்கேயும் இல்லாத மாதிரி இருக்குது. இதுக்கப்புறமா ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு 6.6 இன்ச்சில் ஃபுல் HD டிஸ்பிளே தந்திருக்காங்க. ரிஃப்ரெஷ் ரேட் வந்து உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸில் இருக்குது. அப்புறம் ரேமை பொறுத்த மட்டும் உங்களுக்கு 2 வேரியன்ட் இருக்குது. 4 GB சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 6 GB. 4 GB சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் 128 GB தான் கிடைக்கும். 6 GB சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து 128 GB தான் கிடைக்கும். LPDDR4X ரேம் பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் 5G ஃபோன் உங்களுக்கு கவர்லேயே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும், 5Gன்னு போட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 பேண்ட் சப்போர்ட் ஆகிறது, கேரண்டியாக சப்போர்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு OS லோட் பண்ணியிருக்காங்க. கூகுளோட ஆண்ட்ராய்டு 12 OS கஸ்டமைஸ்டு ரோம் தான். என்ன சொல்ல வராங்கன்னா அடுத்த 2 வருடங்களுக்கு முறையான அப்டேட் ப்ராப்பராக வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் சரி தான், செக்யூரிட்டி பேச்சஸாக இருந்தாலும் சரி தான், சேஃப்டி விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சரி தான், இல்லை கூகுள் தரப்பில் இருந்து ஏதாவது அப்டேட் கொடுக்குறதா இருந்தாலும் சரி தான், அந்த அப்டேட்டை வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வந்து ஆண்ட்ராய்டு 12 வரும்போது அவங்களுடைய One UI 4.0 தான் ரன் ஆகும், அதாவது லேட்டஸ்ட் UI. அதாவது கஸ்டமைஸ்ட் ரோமில் வந்து சில மல்டி டாஸ்க் பண்ணுறது, சில வேலைப்பாடுகள் பண்ணியிருப்பாங்க, அதாவது மாடிஃபைடு வாய்ஸ் ஷார்ட்டாக சொல்ல போனால். இதுக்கப்புறமா சைடில் வந்து உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருக்காங்க. இதில் இனோவேட்டிவான விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க.
அதாவது வாய்ஸ் ஃபோக்கஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் ஃபோக்கஸ்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பார்ட்டியில் இருக்கிறீங்கன்னு வச்சுப்போம். பார்ட்டியில் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. அப்போது சவுண்டு வந்து பேக்ரவுண்டில் அங்கங்கே இருந்து சவுண்டு வரும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வாய்ஸ் மட்டும் தெளிவாக வந்து கேட்குறதுக்கு டெக்னாலஜி வைஸ் வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரி இருக்குங்கிறத நான் தரவாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம், உங்களுக்கு ஒரு 25 நாள் எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இதோட ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது அதோட சாம்பிள் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். இதுக்கப்புறமா ஒரு சைடில் உங்களுக்கு சிம் ஸ்லாட் தந்திருக்காங்க. இன்னொரு சைடில் வால்யூம் பட்டனும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரை பொறுத்த மட்டும் பரவாயில்ல, எப்போவுமே இவங்க பண்ணுற மாதிரி லாக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அன்லாக் ஆகுது. அது பிரச்சனை கிடையாது, கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யுது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. செக்யூரிட்டி விஷயத்துலேயும் உங்களுக்கு பலமாக தந்திருக்காங்க. இருந்தாலும் நான் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஸோ இந்த விஷயம் நான் செக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. ஆடியோ ஜாக் இதில் இருக்குது, ஆடியோ போர்ட் இருக்குது. ஸ்பீக்கர் வந்து கீழ் பகுதியில், மைக்கும் உங்களுக்கு கீழ் பகுதியில் தான் இருக்குது. ஃபோனை நீங்கள் வந்து எப்படி பார்த்தாலும் ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், டிசைன்ஸ் வைஸ் வெளுத்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் NFC இருக்குது. எல்லாமே ஒரு ஃபுல் இதாக வருது. அப்படி அங்கங்கே சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா NFC மிஸ் ஆகும், இல்லைன்னா ப்ராசஸர் வந்து வேறுபடலாம், டிஸ்பிளே அப்படி இப்படி கேமரா எப்படி பார்த்தாலும் ஓரளவுக்கு வந்து ஒரு மிட்ரேஜை தாண்டியும் ப்ரோ லெவலுக்கு கீழேயும் ஓரளவுக்கு ஒரு கலவையில் தந்திருக்காங்க. ஃபோனோட UI எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. One UI 4.0 பற்றி சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அந்த 2.0 இருந்து வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போவும் வேறு மாதிரி தான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதை செக் பண்ணதுக்கப்புறம் தான் இதோட உண்மையான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை செக் பண்ணதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூ வரது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இந்த மீன்வைல் டைமில் நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு அதில் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்ஜெட் வேணும், எந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோனை ரிவ்யூ பண்ணணும், ஃபுல் ரிவ்யூ அது சாம்சங்கோட S சீரிஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. அது டெய்லி டெஸ்டிங் போயிட்டு தான் இருக்குது. எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.